டெட்ரா பேக்கில் அடைத்து மதுவிற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளதற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். காகித குடுவைகள் அதாவது டெட்ரா பேக்குகளில் மது விற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், குழந்தைகளை கெடுக்க நினைத்த திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். மது வகைகளை சிறிய அளவிலான காகித குடுவைகளில் அதாவது டெட்ரா பேக்குகளில் அடைத்து விற்பனை செய்வது மிகவும் ஆபத்தானது எனவும் இது குழந்தைகளின் வாழ்வில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து காகித குடுவைகளில் மது வணிகம் செய்வதற்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு மிகவும் சரியானது என்பதை உறுதி செய்திருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மது வகைகளின் தரப்பெயர் தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக கண்ணாடி புட்டிகளிலும் காகித குடுவைகளிலும் அடைக்கப்பட்ட மது வகைகளின் மாதிரிகள் நீதிபதிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேல் சட்டை பைகளிலும் கால் சட்டை பைகளிலும் எளிதாக எடுத்துச் செல்லக்கூடிய வசதியாக சிறிய காகித குடுவைகளில் டெட்ரா பேக்கில் விஸ்கி எனும் மது வகை அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. இது பழச்சாறு அடைக்கப்பட்ட டெட்ரா பேக் போல காட்சியளிக்கிறது. இது குழந்தைகளின் கைகளில் கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் என நீதிபதி தெரிவித்திருப்பதாகவும், இந்த டெட்ரா பேக்குகளின் போதை தரும் மதுதான் இருக்கிறது என்று பெற்றோராலும் ஆசிரியராலும் கூட சந்தேகிக்க கூட முடியாது. இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவும் நீதிபதி சூரியகாந்த் எச்சரித்தார் என்பதையும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி விடுத்த இந்த எச்சரிக்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் நேரடி எந்த தொடர்பும் கிடையாது. ஆனாலும் மது வணிகத்தில் புதுமையை புகுத்துவதாக கூறி கடந்த ஆண்டில் டெட்ரா பேக்குகள் எனப்படும் காகித குடுவைகளில் மது விற்க முடிவு செய்திருந்தது தமிழக அரசு. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போது தெரிவித்த அதே கருத்துக்களை அப்போது வெளியிட்டு எச்சரித்த நான், காகித குடுவைகளில் மது வணிகம் செய்யப்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தேன். அதைத் தொடர்ந்துதான் அந்த திமுக அரசு அந்த திட்டத்தை கைவிட்டது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியின் எச்சரிக்கையை மீறி காகித குடுவைகளில் மது விற்கும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி இருந்தால் உச்சநீதிமன்றத்தால். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.